Geoffrey Ministries presents என் வேலை இன்னும் வரவில்லை பாகம் 1. தேவ செய்தியாளர் பாஸ்டர் டாக்டர் PCJ ஜாஃப்ரி அவர்கள். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் முதல் 4 வசனங்களை வாசிக்க கேட்போம். 3ஆம் நாளிலே கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தாள். இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். நாம் இதை கவனிக்க வேண்டாம். கல்யாண வீட்டில் இயேசு இருக்கிறார். There was a critical situation, deficiency of the wine. திராட்சரசம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. அன்றைய தாயார் அவர்களுக்கு திராட்சரசம் இல்லைங்கிறார். கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டாம். ஒரே கூட்டம். இயேசு போனா எவ்வளவு கூட்டம் இருக்கும்னு யோசிக்கிறாங்க. அந்த கூட்டத்தை அவங்க எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க. அநேகருக்கு திராட்சரசம் கொடுக்கணும், அதுக்குள்ள அது காலியாக போகுது. அப்படியே தாயார் பதறாங்க. எப்பா திராட்சரசம் இல்லை. ஆண்டவர் சொல்றார், என் வேலை இன்னும் வரவில்லை. நாம நினைக்கலாம், ஆண்டவர் அற்புதம் செய்கிறதற்கு கூட ஒரு நேரம் உண்டா? திராட்சரசம் இல்லைன்னு சொன்ன உடனே அவர் அற்புதம் செய்ய முடியுமே. ஸ்திரீயே, உனக்கும் எனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்படி என்றால் ஆண்டவர் அற்புதம் செய்யக்கூட ஒரு நேரம் உண்டா? அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள கேள்வியே, ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் நல்ல காரியமே நடக்க மாட்டேன்? ஏன் என் வாழ்க்கையில் மாத்திரம் அற்புதமே நடக்க மாட்டேங்க? ஏன் எனக்கு மட்டும் திருமணமே நடக்க மாட்டேங்க? ஏன் எனக்கு மட்டும் வேலையே கிடைக்கல? என் கூட உள்ளவங்களுக்கெல்லாம் வேலை கிடைச்சிருச்சுது, என் கூட உள்ளவங்களுக்கெல்லாம் திருமணம் நடந்துருச்சுது. பட் ஏன் என் வாழ்க்கையில் ஃபெயிலியர்? Why? ஏன் நல்ல காரியம் நடக்காம தாண்டி போகிறது? ஏன் எனக்கு மட்டும்? Why that failure in my life? Why this problem only in my life? நாம நினைக்கலாம், நான் எவ்வளவோ படிச்சிருக்கிறேன், நான் எவ்வளவோ சம்பாதிக்கிறேன், நான் எவ்வளவோ வசதியா இருக்கிறேன், ஆனா ஏன் திருமணம் நடக்க மாட்டேங்குது? நாம நினைக்கலாம், படிப்பறிவே இல்லாத நான் கூட நல்லா படிச்சு மார்க் வாங்கினேனே, நல்ல மார்க் வாங்கி தேர்ச்சி பெற்றேனே, ஏன் எனக்கு வேலையே கிடைக்கல? ஏன் எனக்கு மட்டும் எந்த அற்புதமும் நடக்கல? அவங்க எது செய்தாலும் வாய்க்குது, இவர்கள் எது செய்தாலும் வாய்க்குது,
நான் எது செய்தாலும் வாய்க்க மாட்டேங்குதே. ஓய், ஆண்டவர் என்னை மறந்துட்டாரா? ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாரா? அல்லது நான் செய்த ஏதோ ஒரு பாவம் எனக்கு சாபமாயிருச்சுதா? ஏன் என் வாழ்க்கையில் மட்டும் தோல்விக்கு மேல் தோல்வி? இந்த கூட்டத்துக்கு போனா ஒரு அற்புதம் நடக்கும்னு சொல்லி ஆவலோடு ஏக்கத்தோடு ஏங்கிக் கொண்டு பல கூட்டத்துக்கு போனேனே, ஒரு கூட்டத்தில் எனக்கு அற்புதம் நடக்கவில்லை. ஆனா என்னதான் நடக்குதுன்னு வேடிக்கை தான் பார்க்க வர்றாங்க, வந்தவங்களுக்கு அற்புதம் நடந்துருது. ஏன் எனக்கு நடக்கவில்லை? எத்தனை எதிர்பார்ப்பு, எத்தனை ஜெபம், எத்தனை ஏக்கத்தோடு நான் ஓடி வந்தேன். ஆனால் நான் மட்டும் ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஏமாற்றத்தோடு போகிறேனே. ஓய், சில வேடிக்கை பார்க்க தான் வந்திருப்பாங்க. என்னதான் நடக்கு? இன்னைக்கு ஒருத்தர் சாட்சி சொன்னார், அப்படி அங்கே என்னதான் நடக்கும் பார்ப்போமே. இதெல்லாம் உண்மைதானா? வேடிக்கை பக்கம் தான் வந்து உட்காந்துருக்கார். அவர் மேலே சால்வை விழுந்துட்டு, வேடிக்கை பார்க்க வந்தவர் மேலே சால்வை விழுது, எனக்கு ஒரு சால்வையும் விட மாட்டேங்குது. நீ நினைக்கலாம், எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்கலைங்கிறதுனால நீ பாக்கியசாலி இல்லைன்னு அர்த்தம் அல்ல. எதுவுமே உன் வாழ்க்கையில் நடக்காதனால நீ சபிக்கப்பட்டு போயிருக்கங்கிற அர்த்தம் அல்ல. தோல்விக்கு மேல தோல்வியை சந்திக்கிறதுனால உன் வாழ்க்கையில் இனிமே வெற்றியே கிடைக்காது என்கிற எண்ணம் கிடையாது. உன் வாழ்க்கையில் பிரச்சனைக்கு மேல பிரச்சனையா, தோல்விக்கு மேல தோல்வியா, வாழ்க்கை வெறுத்து போய் வந்து கொண்டிருக்கிறியா? எழுதி வச்சுக்கோ, உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். You are chosen. நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர், நீ தெரிந்து கொள்ளப்பட்டவர். அப்படின்னா ஏன் தாமதிக்கிறார்? ஏன் எனக்கு இன்னும் காரியம் கைகூடவில்லை, என் வேலை இன்னும் வரவில்லை என்று மரியாளுக்கு சொன்னாரே, என் வாழ்க்கையிலும் அவருடைய வேலை வரவில்லையோ? God has a time to perform miracle in your life. Understand? God has kept a particular time to perform a miracle. ஏன் தாமதிக்கிறார்? ஏன் நீ நினைத்தபடியெல்லாம் நடக்கவில்லை? நம்பர் 1, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 55வது அதிகாரம் 8வது 9வது வசனங்கள். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. கர்த்தர் இன்னைக்கு உங்களோடு பேசுகிறார். நீ நொந்து போய் வந்து உட்கார்ந்திருப்ப, மனம் உடைஞ்சி இன்னைக்கு நீ வந்து உட்கார்ந்திருப்ப, ஏமாற்றத்துக்கு மேல ஏமாற்றத்தை சந்திச்சு வந்து உட்கார்ந்திருப்ப.
வர்றதுக்கே பணம் இல்லாம கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கூட வந்திருப்ப. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானம் எவ்வளவு உயரமாயிருக்கிறதோ அப்படியே உன் வழியை பார்க்கலாம் கர்த்தருடைய வழிகள் உயர்ந்திருக்கிறது. பூமியை பார்க்கலாம் வானம் எவ்வளவு உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உன் நினைவுகளை பார்க்கலாம் ஆண்டவருடைய நினைவுகள். எல்லாம் தெரிஞ்சுக்கணும். அநேக நேரத்தில் எனக்கு ஆண்டவர் இப்படித்தான் செய்வார் என்று நாம் நினைச்சிட்டு இருப்போம். We refer many of the biblical incidents. We refer or we compare many of the biblical miracles. இதுபடி ஆண்டவர் எனக்கு செய்வார் நீ நினைச்சிருக்கலாம். அவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் அப்படி செய்தாரே, இவருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இப்படி செய்தாரே, ஏன் வாழ்க்கையிலும் ஆண்டவர் இப்படித்தான் செய்வார். உன் நினைப்பின்படி ஆண்டவர் செய்யலங்கிறத நீ புரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த காலதாமதம். அதுக்காக தான் என் வேலை இன்னும் வரலைங்கிறார். லெட் someone understand the ways of God. ஆண்டவருடைய வழியை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே காலதாமதம். அப்படின்னா நம்முடைய நினைப்பு எப்படி இருக்கும்? இவன் எப்படி படித்தான், இந்த மாதிரி தான் மார்க் வாங்கினான், ஆனால் இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறான், அவனுக்கே கர்த்தர் அப்படி செய்தா எனக்கு இன்னும் செய்வாரே நீ நினைக்கலாம். படிக்கிற காலத்தில் இவன் நல்லாவே படிக்க மாட்டான், இவனே இன்னைக்கு இவ்வளவு பெரிய பதவியில் இருக்கிறான்னா நான் இன்னும் நல்ல பதவியில் இருப்பேன் நீ நினைக்கலாம். அல்லது அவன் வாழ்க்கையில் நடந்தது மாதிரி என் வாழ்க்கையில் நடக்கும் என்று நம்பலாம், நினைக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த நினைப்பை விட என் நினைப்பு உயரமான நினைப்பு, மேலான நினைப்பு என்று சொல்கிறார். இவங்க எப்படி நினைச்சிருக்கலாம்? சில நேரத்தில் நாம ஒரு சிந்தனையோடு ஆண்டவர் இப்படித்தான் செய்வார்ன்னு வருவோம். நல்லா கவனிங்க. இங்கே நீங்க வந்திருக்கீங்க, நீங்க எத்தனையோ பேர் சாட்சி கொடுத்தாங்க, அதே மாதிரி எனக்கும் ஆண்டவர் செய்வார் அப்படி வச்சிருக்க மாட்டார். நீ நினைக்கிறது மாதிரி ஆண்டவர் வைக்க மாட்டார். உனக்கு திருமணம் நடக்கணும்னு நினைச்சாலும் சரி, உனக்கு வேலை கிடைக்கணும்னு நினைச்சாலும் சரி, உன்னை உயர்த்தணும்னு நீ நினைச்சாலும் சரி, உன் தோல்வி மாறணும் நீ நினைச்சாலும் சரி, உன் நினைவுகள் கர்த்தருடைய நினைவுகள் அல்ல. நீ அந்த நினைவை விட்டு வெளியே வருகிறதற்கு தான் காலதாமதம். அதை எப்படி சொல்லி நான் விளக்கி சொல்லி தருவேன். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 3வது வசனம். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். நாகமான் ஒரு குஷ்டரோகி. அவன் வீட்டில் வேலை பார்க்கிற ஒரு பெண் சொல்றா, எங்க தேசத்தில் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான்,
அவர்கிட்ட போனால் இவர் குஷ்டரோகத்தை அவர் நீக்கிடுவார். நிறைய நேரத்தில் we trust man. எனக்கு அவன் வேலை வாங்கி தந்துடுவான், இவன் வேலை வாங்கி தந்துடுவான், அவன் என் கல்யாணத்தை நடத்திடுவான், அது இவன் என் கல்யாணத்தை நடத்திடுவான். நம்ம நினைப்புகள் நல்லா கவனிச்சுக்கிறேன். ஒருத்தி சொல்லி விடுற, ஐயா அங்க போ, அங்க ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அவர் உனக்கு உன் குஷ்டரோகத்தை நீக்கிறார். 8வது வசனத்தின் பிற்பகுதி, அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று ராஜாவுக்கு சொல்லி அனுப்பினான். அந்த தீர்க்கதரிசியை நினைச்சுக்கிட்டான், ஏன்ட்ட வரட்டும், இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்கிறதை தெரிந்து கொள்ளட்டும். யார் இஸ்ரவேலின் தேவன், அதை புரியதுக்கு தான் அங்கிருந்து இங்க அனுப்புறார். இஸ்ரவேல்ல ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாங்கிறது தெரிகிறதற்கு அல்ல. நம்ம நினைப்பு தவறா இருந்தா நம்ம நினைச்சபடி அற்புதம் நடக்காது. எல்லாம் கவனிச்சுக்கணும். உன் நினைப்போட என் நினைப்பு உயர்ந்ததுங்கிறார், அது மேலானது. 9வது வசனம் முதல், அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி, நீ போய் யோர்தானில் 7 தினம் ஸ்நானம் பண்ணு. யாருன்னே இந்த தீர்க்கதரிசி யாருன்னு தெரியாது, அவனை அனுப்பி விடுயா. இஸ்ரவேல் ஒரு தீர்க்கதரிசி இருக்கான், தெரிஞ்சுக்கட்டும். தெரிஞ்சுதா யார் அந்த தீர்க்கதரிசி, அவன் முகம் எப்படி இருக்கும் தெரியாது. அவன் வெளியே வரல. ஆண்டவர் சொன்னார், அவனை போய் யோர்தான்ல 7 தினம் முங்க சொல்லு. இந்த தீர்க்கதரிசி நமக்கு இப்படிலாம் சுகம் கொடுப்பாரு. இவன் நினைச்சிட்டு வந்த நினைப்பு வேற, ஆனா ஆண்டவர் அவனுக்கு வச்சிருந்த சுகம் அல்லது அற்புதம் வேற. இவன் நினைப்பை விட அவர் நினைப்பு பெருசானது, அவனுக்கு தெரியாது. வாசிப்போம். அப்பொழுது உன் மாம்சம் மாறி நீ சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடு கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று கவனிங்க, உன் நினைப்பு என் நினைப்பு அல்ல என்று சொன்னாரே. அப்படி என்றால் நாகமானுடைய நினைப்பு என்ன? நாகமான் நினைக்கிறான், அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது, தன் கையினால் அந்த இடத்தை தடவி, இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கி விடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். அவன் நினைப்பு எப்படிதான். இன்னைக்கு அநேக நேரத்தில் ஜாபரிட்ட போனா அற்புதம் நடந்துடும், ஜாபரிட்ட போனா அற்புதம் நடந்துடும். ஆனால் நடக்காது. நம்பி வந்தனே நடக்கலையே. ஏன் நடக்கலை? நினைப்பே தவறு. நம்முடைய நினைவு தவறாக இருக்கும் பொழுது அற்புதம் நடக்காது. அற்புதத்தை செய்கிறவர் ஆண்டவர் மாத்திரமே. உன் நினைவை விட என் நினைவு பெருசுங்கிறாரு. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வாசிப்போம். நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கிலும் தமஸ்குவின் நதிகளாகிய ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ என்று சொல்லி உக்கிரத்தோட திரும்பி போனான். கோபம் வந்துருச்சு, சர்புர்னு கோபம்.
நான் எப்படிலாம் நினைச்சிட்டு வந்தேன், அவன் மூஞ்ச கூட காட்டலையே. எப்ப நான் குளிக்கிறதுக்கு நம்ம ஊரில் உள்ள தண்ணி இதோட நல்ல தண்ணி, இங்கதான் வந்து குளிக்கணுமா? நாம் நினைச்சபடி நடக்கலைன்னா உடனே நமக்கு ஆத்திரம் வருது, நமக்கு கோபம் வருது, நம்ம பதறோம். God has a time. மறந்துடக்கூடாது, ஆண்டவருக்கு ஒரு நேரம் இருக்கிறது. He has a time. அவருடைய நேரம் என்னங்கிறதை பற்றி தான் நான் பேசிக்கொண்டிருக்கிறேன். நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும். இப்போ அவன் ஊழியக்காரர் சமீபத்தில் வந்து அவனை நோக்கி, தகப்பனே, அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய உமக்கு சொல்லியிருந்தால், அந்த தீர்க்கதரிசி ஒரு பெரிய காரியத்தை செய்ய சொல்லியிருந்தா அதை நீர் செய்வீர் அல்லவா? செய்திருப்பாய் அல்லவா? ஸ்நானம் பண்ணும் அப்பொழுது சுத்தமாவீர் என்று அவர் உம்மோடே சொல்லும் போது அதை செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் என்று சொன்னார்கள். சாதாரணமான காரியம். Why God needs a time to perform miracle? நல்லா வஞ்சிக்கணுங்க. அநேக நேரங்களில் நம்ம வாழ்க்கையில ஏன் அற்புதம் நடக்கவில்லை? நான் எப்படி நடக்கும் நினைச்சிட்டு வந்தனே, ஏன் நடக்கவில்லை? நம்ம நினைப்பு எல்லாம் வேற, கர்த்தருடைய நினைப்பு வேற. அவர் பெரிய அதிகாரி, இராணுவ அதிகாரி. ஒரு தேசத்தை கைப்பற்றணும்னு அந்த ராஜா அவனை தான் அனுப்பி விடுவான். அவன் யுத்தம் பண்ணி ஜெயத்தை எடுத்துட்டு வருவான். இங்க வந்திருக்கிறான், குஷ்டரோகம் சுகமாகலினா அடுத்தாக்கில் இங்க யுத்தம் தான் நடக்கும். சாதாரண காரியம் கிடையாது. உக்கிரத்தோட திரும்புறான், கோபத்தோட திரும்புறான். அப்படி திரும்பி போயிருந்தான்னா மறுபடி அங்க ஒரு யுத்தம் தான் நடக்கும். சேனையோட வந்துருவான். இன்னைக்கு பல நேரங்களில் நம்மளுடைய குழப்பங்களுக்கு காரணம் என்ன? ஏன் அற்புதம் நடக்கலைங்கிற நம்மளால புரியாதபடி டென்ஷன் ஆகிடுறோம், கோபப்படுறோம், ஃபெடப் ஆகிடுறோம், வாழ்க்கையை வெறுத்து போய் விடுகிறோம். பட் God expects something for his time. ஒன்றை எதையோ எதிர்பார்க்கிறார், அதுதான் அவருடைய வேலை. What is that? உன் வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்யணும், உன்னை உயர்த்தணும், உன்னை மேன்மைப்படுத்த வேண்டும். ஏன் காலதாமதம்? ஏன் நடக்கவில்லை? கோபம், பெருமை. நான் ஸ்நானம் பண்ணி நான் ஸ்நானம் பண்ணி சுத்தமாகிறதற்கு இஸ்ரவேலின் தண்ணீர்கள் எல்லாவற்றை பார்க்கணும், தமஸ்குவின் நதிகளாய் ஆப்னாவும் பர்பாரும் நல்லதல்லவோ? பெருமை. God has a time. Break your pride. God has a time. Make you to obey what he said. God has a time beyond your comprehension. உனக்குள் இருக்கிற பெருமையை நொறுக்கிறதற்கு அவருடைய வேலை வேண்டும். அவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதற்கு ஒரு வேலை வேண்டும். நீ நினைச்சிருக்கிறபடி அவர் செய்ய மாட்டாருங்கிறத நீ புரிந்து கொள்ளுகிறதற்கு ஒரு நேரம் வேண்டும். அண்டர்ஸ்டாண்ட்?
அதனால தான் காலதாமதம். அதனால தான் காலதாமதம். நாம் அறிந்து கொள்ள வேண்டாம். 14வது வசனம். அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் ஒழுகின போது, யோர்தானில் 7 தரம் ஒழுகின பொழுது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான். எப்படி? அவன் நினைச்சிருப்பானா? ஒரு சின்ன பிள்ளை மாம்சம் மாதிரி ஆகும் நினைச்சிருப்பானா? குஷ்டரோகம் வேணா இவன் தடவி கிடவி எண்ணெயை போட்டு பூசி ஜெபம் பண்ணி சுகமாகும் நினைச்சிருப்பான். ஆனா மாமிசம் ஒரு இராணுவ அதிகாரி மாம்சம் மாதிரி இல்லை, சின்ன பிள்ளை மாம்சம் மாதிரி ஆயிடுச்சு. உன் நினைவை பார்க்கலாம். என் நினைவுகள் பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ அவ்வளவு உயரமானது. அன்றைய நினைவுகளை குறித்து நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீ நினைக்கிறது மாதிரி இல்லை. வாசிப்போம். அவன் தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து, அவன் நல்ல கவனிங்க, தன் கூட்டத்தோடெல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இப்போ கர்த்தர் அவனை பார்க்க விடுறாரு ஃபேஸ் டு ஃபேஸ். இப்போ அவன் யார்? தீர்க்கதரிசி. இந்த தீர்க்கதரிசி யார்? ஆளை பார்க்கிறான். என்ன வார்த்தை சொல்றான்? வாசிப்போம். இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். இப்போதும் உமது அடியின் கையில் ஒரு காணிக்கை வாங்கிக் கொள்ள வேண்டும் என்றான். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. இஸ்ரவேலில் ஒரு தீர்க்கதரிசி உண்டு என்பதை இப்பொழுது அறிந்து கொண்டேன் சொல்லல. இதோ இஸ்ரவேலுக்கு தேவனை தவிர பூமி எங்கும் வேற தேவன் இல்லை என்பதை அறிந்து. அதுக்குதான் why God has a time. எதற்காக தேவன் என் வேளை வரவில்லை என்று சொன்னார். அவன் என் மேலே எல்லாம் தடவி, என் சரீரத்தில் எல்லாம் தடவி ஜெபம் பண்ணி எனக்கு விடுதலை வாங்கி தருமான்லாம் நினைச்சேன். அந்த நினைப்பு மாற வேண்டும். நம்முடைய நினைப்பு மாறுகிறதற்காக தான் காலதாமதம். யோவான் எழுதினதான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 3வது வசனம். திராட்சரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சரசம் இல்லை என்றால். அவருடைய எண்ணம் என்ன? ஐயோ, இந்த திராட்சரசம் குறையிறதுக்குள்ள அற்புதம் நடக்கணுமே. காலியாக போகுது. காலியாயிட்டா திராட்சரசம் குறைவுபடுது. அப்பா அங்க திராட்சரசம் இல்ல, பதறா, துடிக்கிறா. அவர் அங்கதானே இருக்காரு, பதறக்கூட. ஆண்டவருடைய காரியத்தில் அவசரப்படாத. உடனே நடந்துருன்னு சொல்லி நினைக்காத. ஐயோ நடக்கலையேன்னு சொல்லி கதறி அழாத, முறுமுறுக்காத. He has a time to perform a mighty miracle in your life. உன் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்கிறதற்காக அவர் ஒரு நேரம் வச்சிருக்கிறார். உன் நினைப்பின்படி இருக்காதது, உன் எண்ணத்தின்படி இருக்காதது. அவன் எப்படி நினைச்சிருக்கலாம்? திராட்சரசம் காலியாகிரல, ஜாடி காலியாகலை, கொஞ்சம் இருக்கு, குறைஞ்சிருச்சு. ஷார்டேஜ் குறைவுபட தொடங்கியதுன்னா ஷார்டேஜ் பத்தாது. இப்போ 10வது நிலைமைக்கு வந்துருச்சு. கூட்டம் நிறைய இருக்கு. அப்படி குறைஞ்ச உடனே சொல்லிட்டா அதை நிறைவுள்ளதா மாத்திடுவாரே அப்படி நினைச்சிருக்கலாம்.
எலியா சாரிபாத் விதவை வீட்டுக்கு போன பொழுது கொஞ்சோண்டு மாவு, கொஞ்சோண்டு எண்ணெய் தான் இருந்துச்சு. ஐயா, இதுதான் கடைசி ஆகாரம், இதுதான் கடைசி எண்ணெய், இதை சாப்பிட்டு நாங்கள் 2 பேரும் சாக போறோம். அதுல முதல்ல ஒரு அப்பம் சுட்டு வாமா, அப்புறம் உனக்கு வச்சுக்கலாம். தேசத்துல மழை வர்றது வரைக்கும் கலசத்தில் இருக்கிற மாவும் எண்ணெயும் குறையாதுன்னு சொன்னானே, அதே மாதிரி ஆண்டவர் செய்வார் என்று நினைத்திருக்கலாம். இப்படித்தான் ஆண்டவர் செய்வார் நம்ம நினைப்போம். அது நடக்கவே நடக்காது. அதுக்கு தான் காலதாமதம், அதுக்கு தான் காலதாமதம். என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு இயேசுவே தெரியாது. கிறிஸ்தவன் தான், யாரை தெரியாது? இயேசுவையே தெரியாது. காலேஜும் முடிச்சிட்டேன், பட்ட படிப்பும் பாஸ் ஆயிட்டேன். எப்படியாவது இந்த ஊர்லயே வேலை வாங்கி அந்த ஊர்லயே இருக்கணுங்கிறது தான் என் எண்ணம். என் எண்ணம் என்னது? எந்த ஊர்ல படிச்சு தேறி வெளியே வந்தனோ அங்கே வேலை பார்க்கணும், அங்கே கிடைக்கணும், அங்கே இருக்கணும். 8 வருஷம் வேலை கிடைக்கல. எத்தனை வருஷம்? 8 அல்லது 9 வருஷம் கிடைக்கல. அந்த நினைப்பு மாறுகிறது வரைக்கும் வேலை கிடைக்கல. எங்க கிடைச்சாலும் நான் போயிருவேங்கிற எண்ணம் வரும் பொழுதுதான் மெட்ராஸுக்கு கொண்டு வந்தேன். இல்லைன்னா மெட்ராஸே வந்திருக்க மாட்டேன். சில நேரத்தில் ஆண்டவர் God will wait, ஒரு தரிசனம் வைப்பார், ஒரு திட்டம் வைப்பார். இதை செய்யின்னு அவர் சொல்ல ஒட்டன நீ கீழ்ப்படுகிற அனுபவம் உனக்கு இல்லைன்னா, அந்த கீழ்ப்படுகிற அனுபவம் வரும் வரைக்கும் அவர் வேலை வராது, வெயிட் பண்ணுவார். யாருக்கும் தெரியாது. நம்ம கவனிச்சுக்கிடணும். ஏன் why this delay, why this failure, why this problem, ஏன் இந்த தோல்வி, ஏன் இந்த பிரச்சனை, ஏன் இதுக்கு முடிவில்லை? God wants some change in our thought. நம்ம நினைப்ப மாற விரும்புகிறார். God wants some change in our character. நமக்குள்ள தாழ்மையை எதிர்பார்க்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம், அப்படி உயர்த்தணும்னு நினைக்கும் பொழுது நீ உன்னை அப்படி தாழ்த்துறதுக்கு பார்ப்பார். உயர்த்த உயர்த்த தாழ்மை வரணும், உயர்த்த வைத்த தாழ்மை. என்னால ஒண்ணுமே ஆகாதுங்கிற முடிவுக்கு நீ வர்றது வரைக்கும் காலதாமதாகும். அவ அப்படி சிந்திச்சிருக்கலாம். எலியாவுக்கு ஒரு அற்புதம் செய்தாரே. சாரிபாத் விதவை வீட்டில் கொஞ்சம் மாவு தான், கொஞ்சம் எண்ணெய் தான். அந்த திராட்சரசம் குறைவுபட்ட உடனேயே ஆண்டவர் அதை காலியாகாம அப்படியே ஊத்துன்னு சொல்லியிருக்கலாமே, அப்படி நினைச்சிருக்கலாம். இல்லைன்னா எலிசா அந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவிட்ட சொல்லுவான். தீர்க்கதரிசி இறந்து போயிடுறான், அவ கடனோட வந்து நிற்கிறா. 2 ராஜாக்கள் 4 சொல்லப்பட்டிருக்கான். ஒன்றை என் கடன்காரெல்லாம் வந்து கழுத்தை நெரிக்கிறான். ஒன்றை என்னமா இருக்கு? ஒரே ஒரு குடம் என்ன இருக்கு. வீட்டில் போய் பக்கத்து வீடு, அண்டை வீடு, அடுத்த வீடுலாம் நிறைய பாத்திரத்தை வாங்கு, இந்த எண்ணெய் இடத்துல ஊத்து. அவ ஒரே ஒரு குடம் எண்ணெயை ஊத்த 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 பல குடம் நிறைஞ்சிருச்சு. அதை வித்து கடன் அட. அப்ப ஆண்டவர் இந்த கொஞ்சோண்டு திராட்சரசத்தை கொண்டு போய் அந்த 6 கச்சாடியில ஊத்துன்னு சொல்லுவாருன்னு நினைச்சிருக்கலாம். எப்படி நினைச்சாங்க நமக்கு தெரியாது. ஸ்திரியே, உனக்கும் எனக்கும் என்ன
அப்படின்னு சொல்றாருன்னா, அவளுடைய எண்ணங்கள் இயேசு செய்கிற முறையின்படி அல்ல. அவரு வச்சிருக்கிற திட்டம் வேற. நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அநேக நேரத்தில் எப்படித்தான் நடக்கும் நம்ம நினைச்சிருவோம். அந்த எண்ணம் மாற்றப்பட வேண்டும். அற்புதம் செய்ய. Why that delay? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னாரே, அப்படின்னா why God is waiting? Why God is waiting? திராட்சரசம் குறைஞ்சிருச்சு. அவர் முற்றிலும் காலியாகிறதுக்கு தான் வெயிட் பண்றாரு. அதான் நேரம் வரலங்கிறார். கொஞ்ச திராட்சரசத்தை வச்சு அற்புதம் செய்கிறது எலியாவும் எலிசாவும். இது இயேசு. அவருக்கு கொஞ்சம் கூட திராட்சரசம் தேவையில்லை. நல்லா கவனிங்க. கொஞ்சத்தை வச்சு ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறவர் இயேசு அல்ல. ஒண்ணுமே இல்லாததை வைத்து அற்புதத்தை செய்கிறவர் இயேசு ஐயா. ஹல்லேலூயா. யாருக்கும் தெரியாது. என் வேலை இன்னும் வரலை சொன்னாரே, அவன் திராட்சரசம் குறைவு விட தொடங்கியது. நீ அவசரப்படுற, நீ ஏன் கலங்குற? உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம்? யாரு காலியாகட்டும். என்னைக்கு நீ பூஜ்ஜியமா ஒன்ன நினைக்கிறியோ, அல்லது என்னைக்கு நீ பூஜ்ஜியமா ஆகுறியோ, அதற்கப்புறம் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய கர்த்தர் காத்து கொண்டிருக்கிறார். நான் ஜீரோ ஆயிட்டேன். காலேஜ் முடிச்சேன், 8 வருஷம் வேலை கிடைக்கல. ஹை ரெக்கமெண்டேஷன், சொந்தக்காரனே பெரிய பெரிய பதவியில தான் வேலை கிடைக்கல. என் வாழ்க்கை பூஜ்ஜியம். இனிமே ஒரு ஃபியூச்சர் எனக்கு உண்டா? கொஸ்டின். இயேசுவை தெரியாது. அப்படி இருந்த என்னதான் இன்னைக்கு நீங்க பார்க்கிற மாதிரி கர்த்தர் வைத்திருக்கிறாரே. ஜீரோவை பார்த்து தான் சொல்றாரு, உன் நினைப்பை பார்க்கிறோம். என் நினைப்பு பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறது அவ்வளவு உயரமா இருக்கிறது என்று சொல்லுகிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 22வது வசனத்தில் இருந்து, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு, நல்ல கவனிங்க, மோசே எகிப்தியருடைய சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு வாக்கிலும் செய்கையிலும் வல்லவனானான். எப்படி? திறமசாலி. He was trained, well qualified. He was well qualified. He was well trained. இதுக்கு மேல வல்லவனா, நான் பெரிய பலசாலி, வேற சாதாரண ஆள் கிடையாது. ஆனா அப்படி இல்லவன் பயங்கரமான பலசாலி. செய்கையிலும் வாக்கிலும் வல்லவனாக வெளியே வர. வாசிப்போம். அவனுக்கு 40 வயதான போது
இஸ்ரவேல் புத்திரராகிய தன்னுடைய சகோதரரை கண்டு சந்திக்கும்படி அவனுடைய இருதயத்தில் எண்ணம் உண்டாயிற்று. அவன் தாயே அவனை வளர்க்கிறா, அது அவனுக்கு தெரியாது. அவன் தாயே அவனை வளர்த்து இஸ்ரவேல் ஜனங்களுடைய சகல காரியத்தையும் சொல்லி கொடுத்து அவனை வளர்த்து கொண்டு வருகிறான். அந்த ஜனங்களை பார்க்க வேண்டுங்கிற ஆர்வலத்தோடு கிளம்பி வருகிறான். நல்லா கவனிங்க, வாசிப்போம். அப்பொழுது அவர்களில் ஒருவன் அநியாயமாய் நடத்தப்படுகிறதை அவன் கண்டு அவனுக்கு துணை நின்று எகிப்தியனை வெட்டி துன்பப்பட்டவனுக்கு நியாயம் செய்தான். அவன் திறமையை காமிக்கிறான், அவன் பலத்தை காமிக்கிறான். தன்னால இந்த ஜனங்களை மீட்க முடியும், காப்பாற்ற முடியும், இந்த மக்களை ரட்சிக்க நான் தான் அவன் நினைக்கிறான். வாசிப்போம். தன்னுடைய கையினாலே தேவன் தங்களுக்கு ரட்சிப்பை தருவார் என்பதை தன்னுடைய சகோதரர் அறிந்து கொள்வார்கள் என்று அவன் நினைத்தான். எப்படி தேவன் தருவார்? இந்த வெற்றிலையும் குத்திலையுமா? தன் கையால தான் இந்த மக்களுக்கு ரட்சிப்பு உண்டுங்கிறதை தேவன் செய்வாருங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிடுவாங்கன்னு நினைக்கிறான். இவன் நினைப்பின்படி அவர் நினைப்பு கிடையாது. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும். இங்க வந்து உட்கார்ந்துருக்கிற உங்களுக்கு சொல்றேன், உனக்கு யாரு உனக்கு விரோதமாக செஞ்சாலும் சரி, அவங்களுக்கு எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி, அவர்களுக்கு எவ்வளவு பலம் இருந்தாலும் சரி, அவர்களால ஒன்ன மேற்கொள்ள முடியாது. கர்த்தரும் கூட இருக்கிறது நீ பார்ப்பாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாசிப்போம். அவர்களோ அதை அறியவில்லை. அவர்களோ அதை அறியவில்லை. தான் திறமை, தான் படிப்பு, தன்னுடைய பலபலம், தன் சகோதரர்களுக்காக அவரை கொன்று வீழ்த்தினதை வைத்து நம்மளால தான் தேவன் ரட்சிப்பு கொடுப்பார் என்பதை ஜனங்கள் நினைப்பாங்க. இதுதான் மோசேயுடைய நினைப்பு. ஒருத்தன் புரிஞ்சுக்கிடல, ஒருத்தன் புரிந்து கொள்ளவில்லை. நல்லா கவனிங்க. Yet God's time has not yet come. 40 வயசுல வெளியே வர்றான், திரும்பியும் 40 வருஷம் போயிடுச்சு. வாசிப்போம். மறுநாளிலே சண்டை பண்ணிக் கொண்டிருக்கிற 2 பேருக்கு அவன் எதிர்பட்டு, மனுஷரே, நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், நீங்கள் சகோதரராய் இருக்கிறீர்கள், ஒருவருக்கொருவர் அநியாயம் செய்கிறது என்ன என்று அவர்களை சமாதானப்படுத்தும்படி பேசினார். நல்ல அங்க வெட்டிட்டான், இங்க சமாதானப்படுத்துறான். அது வேற முறை, இது வேற முறை. இந்த 2 முறையிலையும் ஆண்டவர் வைக்கல, அது அவனுக்கு தெரியாது. வாசிப்போம். பிறனுக்கு அநியாயம் செய்தவன் அவனை பிடித்து தள்ளி எங்கள் மேல் அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் உன்னை ஏற்படுத்தினவன் யார்? நேற்று நீ அந்த எகிப்தியனை கொன்றது போல என்னையும் கொன்று போட மனதா இருக்கிறாயோ என்றான். இந்த வார்த்தையின் நிமித்தம் மோசே ஓடி போய் மீதியான் தேசத்திலே சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். நம்மளால தான் ரட்சிப்பு நினைச்சான், விரட்டிட்டாங்க. இப்போ தேசத்திலேயே இருக்க முடியாத சூழ்நிலைக்கு வந்து விட்டான். எகிப்தை விட்டு மீதியான் தேசத்துக்கு போயிட்டான். எல்லா தரிசனமும் முடிஞ்சு போன ஒரு சூழ்நிலை. முதல் 40 வருஷம் முடிஞ்சு போச்சு. God's time has not yet come. அவருடைய வேலை வரவில்லை. இவனா வெளியே வந்து விசுவாசத்தில் வந்தான், அரண்மனையை திறந்தான். ஆனால் அவன் நினைச்ச முறையில் கர்த்தர் வைக்காதனால இப்போ மீதியான் தேசத்தில் ஓடி வந்துட்டான். வாசிப்போம். அங்கே இருக்கும்போது அவனுக்கு 2 குமாரர்கள் பிறந்தார்கள். எல்லா தரிசனம் முடிஞ்சு குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சாச்சு. இவன் குடும்ப வாழ்க்கை நடந்துகிட்டு இருக்கு. இஸ்ரவேல் ஜனங்களை மீட்க வேண்டும் என்று நினைச்சவனுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு மீதியான் தேசத்துல வனாந்தரத்துல
ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறவனாய் மாறிவிட்டான். படிப்பு எங்க போச்சுன்னு தெரியாது. சகல சாஸ்திரங்களையும் கத்தவன் தான். இங்க ஆட்டை மேய்ச்சிக்கிட்டு இருக்கான். இப்ப மாமனார் வீட்டில் மாமனார் என்ன சொன்னாரோ கேட்பான். இன்னைக்கு மாமனாருக்கு ஒரு அடிமை. தரிசனம் முடிஞ்சு போச்சு. அவன் நினைச்சிருக்கலாம் தரிசனம் முடிஞ்சு போச்சு. அவன் நினைச்சிருக்கலாம் இனி கொண்டு போய் வாழ்க்கை தான் நினைச்சிருக்கலாம். இப்போ ஆட்டை வெயிலையும் மழையிலையும் பனிலையும் ஆட்டை மேய்ச்சி கொண்டு இருக்கிறான். போதும் போதும். நல்லா கவனிச்சுக்கிடுங்க. வாசிப்போம். 40 வருஷம் சென்ற பின்பு again 40 years. இப்ப 40 வருஷம். இன்னும் கர்த்தருடைய வேலை வரவில்லை. God's time has not yet come in the life of Moses. மறுபடியும் 40 வருஷம் இருக்கிறது ஆண்டவருடைய வேலை வருகிறதற்கு. அன்றைக்கு சொன்னாரே மரியாள் இடத்துல, என் வேலை இன்னும் வரவில்லை. ஆண்டவர் உன் வாழ்க்கையில் அற்புதம் செய்ய, ஆண்டவர் உன் நினைப்பை விட அவர் நினைப்பு உயரமா இருக்குன்னு சொன்னாரு. அந்த நினைப்புக்குள்ள உன்னை கொண்டு வர he has a time. அவருக்கு ஒரு நேரம். இப்போ கர்த்தருடைய வேலை வந்து விட்டது. அடுத்த 40 வருஷம் போன பின்பு 80வது வயசுல வாசிப்போம். சீனாய் மலையின் வனாந்தரத்திலே கர்த்தருடைய தூதனானவர் முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே அவனுக்கு தரிசனமானார். முச்செடி எரிகிற அக்கினி ஜுவாலையிலே தரிசனமாகிறார். 40 வருஷம் கழிச்சு. இந்த 40 வருஷம் இவனை எப்படி உருவாக்கினார்? ஏன் இந்த 40 ஆண்டு? ஒய் அவன் வெளியே வந்த உடனே ஆண்டவர் அவனை எடுத்து உபயோகப்படுத்தி இருக்க முடியுமே. ஆபிரகாம்கிட்ட சொன்னது 400 வருஷம்தான். ஆனா இவங்களை வெளியே கொண்டு வந்தது 430வது வருஷம். Why this 30 years delay? ஆண்டவருடைய நேரத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். Why delay? யாத்ராகமம் 3வது அதிகாரம் 6வது வசனமும் 10வது வசனமும். பின்னும் அவர், நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். உன் பிதாக்களுடைய தேவனாய் இருக்கிறேன். இன்ட்ரோடக்ஷன். 10வது வசனம். நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன் வா என்றார். இப்போதான் ஆண்டவருடைய வேலை. திஸ் இஸ் த டைம் ஆஃப் காட். அவன் எண்ணத்துக்கும் அவன் சிந்தனைக்கும் அவனுடைய கல்விக்கும் அவனுடைய படிப்புக்கும் அவனுடைய திறமைக்கும் அப்பாற்பட்ட ஒரு அழைப்பு. அது பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரத்தில் உள்ளது. அந்த அழைப்புக்குள்ள கொண்டு வர 40 ஆண்டுகளாக இருக்கிறது. ஏன் இப்பொழுது வந்து அவனை அழைத்தார் இவ்வளவு நாளைக்கு அப்புறம்? யாத்ராகமம் 4வது அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடே பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன் என்றான். நான் திக்குவாயும் மந்தனாவும் உள்ளவன். 13வது வசனம். அதற்கு அவன், ஆண்டவரே, நீர் அனுப்ப சித்தமாய் இருக்கிற யாரையாகிலும் அனுப்பும் என்றான். என்ன ஊற்றும் ஆண்டவரே. நினைப்பே போச்சு. என்ன ஆளை விட்டுரும் போதும். என்னை ஆளை விட்டுரும் ஆண்டவரே.
இப்பொழுது மோசே 0, வாக்கில் வல்லமை இல்லை, சகல சாஸ்திரங்களையும் கற்றவன் இல்லை, 40 வருஷம் ஆடு மேய்ச்சவன். அவன் படிப்பு அவனை காப்பாத்தல, அவன் திறமை அவனை உயர்த்தல. வாக்கிலும் செய்கையிலும் வல்லவன் சொன்னாங்களே, அவன் தான் இன்னைக்கு சொல்றான், நான் திக்குவாயும் மந்தனா உள்ள ஆண்டவரே, யாரையாவது அனுப்பும். சகோதரியே, சகோதரனே, உன் வாழ்க்கையில தேவ சித்தம் நிறைவேறணும்னா நீ எம்டியா மாறணும், நீ வெறுமையா மாறு. என்னால் என்னமே செய்ய முடியாது, நான் பிரயோஜனமற்றவன், நான் எதற்கும் உபயோகப்பட மாட்டேன் ஆண்டவரே. என்னைக்கு உன்னை ஒரு எம்டியா தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கியோ அதுதான் கர்த்தருடைய வேலை. That's a time of God. அது ஆண்டவருடைய, அது ஆண்டவர் தூக்குறது, உயர்த்துறது, மேன்மைப்படுத்துகிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 7வது அதிகாரம் 35வது வசனம் முதல், உன்னை அதிகாரியாகவும் நியாயாதிபதியாகவும் ஏற்படுத்தினவன் யார் என்று சொல்லி அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையை தானே, அவர்கள் மறுதலித்திருந்த இந்த மோசையை தானே தேவன் முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே, முச்சடியில் அவனுக்கு தரிசனமான தூதனாலே தலைவனாகவும் மீட்பனாகவும் அனுப்பினார். எப்படி? அவர் வச்சிருந்தது தலைவனும் மேய்ப்பனும், அவன் நினைச்ச முறையில் அவர் வைக்கலை. உன் நினைவு என் நினைவு அல்ல. தன்னையே இந்த ஜனங்கள் தன்னை ரட்சிக்கிறவன் நினைச்சிருவாங்க, நினைச்சான், நடக்கல. அவன் நினைச்ச முறை வேற, ஆனா கர்த்தருடைய நினைப்பு வேற. வாசிப்போம். இவனே அவர்களை அங்கே இருந்து அழைத்து கொண்டு வந்து எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும், எகிப்து தேசத்திலேயும் சிவந்த சமுத்திரத்திலேயும் 40 வருஷ காலமாய் வனாந்திரத்திலேயும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தான். 40 வருஷமாய் வேதம் சொல்லுது, சகல சாஸ்திரங்களிலும் கற்பிக்கப்பட்டு செய்கையிலும் நடக்கையிலும் வல்லவனானான் சொல்லுது. அது பிரயோஜனப்படல. அப்படி பிரயோஜனப்படாத அவனை கொண்டு வந்து கர்த்தர் கலப்பிட்டார். என் பாஷையில சொல்லும். வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்கள் சகோதரரிலிருந்து என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உங்களுக்காக எழும்ப பண்ணுவார். என்னை போல ஒரு தீர்க்கதரிசின்னு சொன்னானே, இயேசுவை சொல்றான். ஆண்டவர் மோசேயை வைத்திருந்த ஸ்தானம் இயேசுவுக்கு ஒப்பாய். அவன் நினைப்புபடி இல்லை, அவன் நினைப்புபடி இல்லை. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரம் ஐயா, அவ்வளவு உயரத்தில் ஆண்டவருடைய நினைவு நமக்கு தெரியாது. We never imagined that. அதனாலதான் காலதாமதம். வாசிப்போம். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக என்று சொன்னவன் இந்த மோசேயே. சீனாய் மலையில் தன்னுடனே பேசின தூதனோடும், சீனாய் மலையிலே தன்னுடனே பேசின தூதனோடும், நம்முடைய பிதாக்களோடும் கூட வனாந்திரத்திலே சபைக்குள் இருந்தவனும் நமக்கு கொடுக்கும்படி ஜீவ வாக்கியங்களை பெற்றவனும் இவனே. யார் இவன்? Who is he? நல்லா தெரியுங்க. யாத்ராகமம் 2வது அதிகாரம் 11வது 12வது வசனம். மோசே பெரியவனான காலத்தில் அவன் தன் சகோதரிடத்தில் போய் அவர்கள் சுமை சுமக்கிறதை பார்த்து
தன் சகோதராகிய எபிரேயரில் ஒருவனை ஒரு எகிப்தியன் அடிக்கிறதை கண்டு அங்கும் இங்கும் பார்த்து ஒருவரும் இல்லை என்று அறிந்து எகிப்தியனை வெட்டி அவனை மணலிலே புதைத்து போட்டான். நல்ல கவனிங்க. இவனை வச்சு ஆண்டவர் பெரிய திட்டம் செய்ய முடியுமா? இவனை வச்சு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பான காரியத்தில் கொண்டு வர முடியுமா? இவனோட கூட ஆண்டவர் முகமா பேச முடியுமா? கொலைகாரன் அவனை எப்படி மாத்தினார் தெரியுமா? Why this delay? என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொன்னாரே, அந்த வேலை என்ன? எதற்காக ஆண்டவர் அந்த வேலைக்காக காத்திருந்தார்? என் நாகமம் 12வது அதிகாரம் 3வது வசனம். மோசேயானவன் பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ளவனாய் இருந்தான். மிகுந்த சாந்த குணமுள்ளவன். கொலை செஞ்சவனை பூமியில இருந்த அத்தனை பேரோட சாந்த குணம் உள்ளவனா இயேசுவாவை மாத்திட்டாரு. ஹல்லேலூயா. அதுக்கு தான் டைம், அதுக்கு தான் டைம். சகோதரியே, சகோதரனே, why this delay? ஏன் இந்த கால தாமதம்? ஏன் என் நேரம் வரவில்லை என்று சொன்னார். ஆண்டவர் வச்சிருக்கிற தரிசனம் ஒன்று உண்டு. ஆண்டவர் உன்னை குறித்து வச்சிருக்கிற திட்டம் ஒன்று உண்டு. நீ சாதாரண கிளார்க்கா போகணும்னு நினைப்ப, அல்லது நீ சாதாரண ஒரு டாக்டரா போகணும்னு நினைப்ப, அல்லது நீ சாதாரணமான ஒரு இன்ஜினியரா போகணும்னு நினைப்ப. ஆனா கர்த்தர் உன்னை மோசேயை போல வச்சிருப்பாரு. ஐயா, ஆண்டவர் உன்னை மேன்மையா வச்சிருப்பாரு, உன்னை உயர்வா வச்சிருப்பாரு. அதற்கேற்ற குவாலிஃபிகேஷன் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். What is that qualification? உலக படிப்பு இல்ல, சாந்த குணம். 7வது வசனம். என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். A faithful servant. ஐயா, ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். 3வது வசனம் வேதம் சாட்சி கொடுக்கிறது. 7வது வசனம் ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார். A faithful man சொன்னாரே, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவன் சொன்னாரே. எதினால்? எதினால்? யாத்ராகமம் 32வது அதிகாரம் 32வது வசனம். ஆகிலும் தேவரீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளுவீரானால் மன்னித்தருளும். ஆகிலும் தேவரீர் அவருடைய பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தருளும். இல்லாவிட்டால் நீர் எழுதின உம்முடைய புஸ்தகத்திலிருந்து என் பெயரை கிறுக்கி போடும் என்றான். உம்முடைய புஸ்தகத்திலிருந்து. அதான் ஃபெய்த்ஃபுல் மேன், அதான் ஃபெய்த்ஃபுல் மேன். அன்னைக்கு கொலை செஞ்சவன் ஐயா, இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு தள்ளு, அவன் அத்தனை பேரையும் காலி பண்ணிடுறேங்கிறாரு. 9வது 10வது வசனம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, இந்த ஜனங்களை பார்த்தேன், இவர்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள், ஆகையால் என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், என் கோபம் இவர்கள் மேல் மூளவும், நான் இவர்களை அழித்து போடவும், நான் இவர்களை அழித்து போடவும், நீ என்னை விட்டுவிடு. என்னை விட்டுருப்பா, லீவ் மீ. அதே கோபக்காரனா இருந்திருந்தான்னா ஆண்டவரே அழிச்சிரு சொல்லிடுவான். இன்னைக்கு மோசே இயேசுவின் ஸ்தானத்துக்கு வந்துட்டான். அவர்கள் பாவத்தை மன்னித்தருள்வீரானால் மன்னித்தரலாம், இல்லாவிட்டால் நீர் எழுதின புஸ்தகத்தில் இருந்து என் பெயரை கிறுக்கி போடும். சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், change of life, change of vision, change of thought. எனக்கு அருமையான தேவச்சனமே, அன்றைய நினைவுகள் வேற. உன்னை குறித்து ஒரு தரிசனம் வைக்கிறார், உன்னை குறித்து ஒரு திட்டம் வைக்கிறார். எப்படித்தான் நடக்கும் நீ நினைக்கிற?
அப்படி இல்லை. சேஞ்ச் யுவர் தாட். நீ நினைச்சபடி நடக்கலன்னு உனக்கு கோபம் வருது, எரிச்சல் வருது, உன்னை தாழ்த்து. யோவான் 2வது அதிகாரம் 5வது வசனம் முதல். அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். அவர் உனக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார். யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளத்தக்க 6 கற்சாடிகள் அங்கே வைத்திருந்தது. எம்டி கற்சாடியா? என்ன வச்சிருந்தது? எம்டி கற்சாடி. உள்ள திராட்சரசம்லாம் கிடையாது, எம்டி. வாசிப்போம். இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். ஜாடியில தண்ணியை நிரப்புங்கள் சொன்னார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். எதை நிரப்புனாங்க? தண்ணிய, திராட்சரசம் இல்ல. திராட்சரசத்தை இவர் அதிகரிச்சிருவார் சொல்லி மரியாள் நினைத்திருக்கலாம். எலியாவை மாதிரி அற்புதம் செய்திருக்கிறார் நினைச்சிருக்கலாம். எலிசாவை மாதிரி அற்புதம் செய்வார் நினைச்சிருக்கலாம். ஏன்னா யாக்கோபும் யோவானும் ஒரு நாள் இயேசு விட்டு வந்து எலியா செஞ்சது மாதிரி நாங்கள் செய்யட்டுமான்னு கேட்டான். எலியா மாதிரியும் இல்லை, எலிசா மாதிரியும் இல்லை, இது இயேசு. எம்டி ஜாடியில வெறும் தண்ணியை ஊத்த சொல்றார். வாசிப்போம். அவர் அவர்களை நோக்கி நீங்கள் இப்பொழுது மோண்டு பந்தை விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். கல் ஜாடியில தண்ணி தான் இருக்கு, திராட்சரசமா இல்ல, வெறும் தண்ணி. இப்ப இதை கொண்டு போய் குடியான்னு சொல்றாரு. ஏன்னா அங்க திராட்சரசம் டோட்டலா காலி, சுத்தமா கிடையாது. இப்ப என்ன சொன்னாலும் கீழ்ப்படிவானுகள். When God will perform a miracle, அவர் என்ன சொன்னாலும் நீ கொஸ்டின் கேட்காம கீழ்ப்படுகிற அனுபவத்திற்கு வரும் வரை அவர் வேலை வராது. வாசிப்போம். அவர்கள் கொண்டு போனார்கள். தண்ணியை கொண்டு போறானுங்க, திராட்சரசத்தை இல்ல. தண்ணியை ஊத்த சொல்றாரு, தண்ணியை ஊத்துனாங்க. இப்ப கொண்டு போயான்னு சொல்றான். ஆண்டவர் சொன்ன உடனே கொண்டு போறானுங்க. கொண்டு போப்பா, கொண்டு போறானுங்க. வாசிப்போம். அந்த திராட்சரசம் எங்கே இருந்து வந்தது என்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தை விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததினால் அவன் திராட்சரசமான மாறின தண்ணீரை ருசி பார்த்த போது. என்னது என்னது? திராட்சரசமாய் மாறின தண்ணீரை தூக்கிட்டு போறது வரைக்கும் தண்ணி தான். அந்த பந்தி விசாரிப்புக்காரன் பார்க்கிறான், திராட்சரசமா மாறி இருக்கு. அது வரைக்கும் திராட்சரசம் கிடையாது. அங்க போன உடனே அது திராட்சரசம் ஐயா, அதை டேஸ்ட் பார்க்கிறான். இது வரைக்கும் அப்படி ஒரு டேஸ்ட் அவன் பார்த்ததே இல்லை. ஓ நினைவு என் நினைவு அல்ல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஓ வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொன்னாரே. நீ நினைக்கிறதற்கு மேலான காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். அல்லேலூயா. இந்த மாசம் உனக்கு அற்புதத்தின் மாசம். இந்த மாசத்தில் நீ அதிசயத்தை பார்ப்பாய்.